கோவைக்கு பெருமை சேர்த்தவர் பத்மபூஷன் டாக்டர் என் மகாலிங்கம். கோவையை உலக ஜவுளி வரைபடத்திலே இடம் பிடிக்கச் செய்த முன்னோடியாவார். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நாம் எங்கள் ஊரில் குறிச்சி குளம் மிகப்பெரிய ஒரு குளம். அந்த குளத்துக்கு தண்ணீர் வர்ற ராஜவாய்க்கால் இருக்குது. ஒரு 3.2 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்குது. அதை நாங்கள் இப்போது கம்ப்ளீட்டு ஸ்பான்சர் வாங்கியுமே மாநகராட்சி உதவியோட க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. பாலக்காடு ரோட்டிலிருந்து குனிமுத்தூர் ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த புட்டுவிக்கி ரோடு போகுதுங்க. அழகாக இரண்டு பக்கம் விவசாயம் பண்ணுற பசுமையான நிலப்பரப்புக்கு இடையில போகுதுங்க. இந்த ரோடை ஒட்டியே தான் ராஜவாய்க்கால், குறிச்சி குளத்துக்கு தண்ணி வர்ற வாய்க்கால் வந்துட்டுருக்குதுங்க. கடந்த ஆட்சியில் தான் இந்த ரோடை அகலப்படுத்தி புட்டுவிக்கி ரோடை இது வழியாக போகிறதுக்கு வழிவகை செஞ்சாங்க. இந்த ராஜவாய்க்கால் பாருங்கள் போயிட்டே இருக்குது. அதை ஒட்டி மரங்களெல்லாம் நட்டியிருந்தாங்க. இந்த ரோடோட இடது பக்கம் பாருங்கள், ராஜவாய்க்கால் கூடவே வந்துட்டுருக்குங்க. இவ்வளவு நீளத்துக்கும் நாம் இப்போது சுத்தமாக செஞ்சு வச்சுருக்குறோம். இது வலது பக்கம் திரும்பி போனால் செல்வபுரம் போகிற ரோடுங்க. அப்படி போகக்கூடாதுங்க. நம்ம மதகு பகுதிக்கு போகிறதுனா மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. இது குறுகிய ரோடாக மாறிடுங்க. ஏன்னா இது விவசாயிகள் மட்டும் இந்த இடத்த உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போது வாய்க்கால் ஒட்டியே தான் போகுங்க. இங்கிருந்து மறுபடியும் ஒரு 1.5 கிலோமீட்ரு உள்ளே போக தேவை இருக்குதுங்க. இந்த ரோடு ரொம்ப குறுகியதாக தான் காணப்படுது பார்த்தீங்களா. நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாய்க்காலை தூர்வாரி வச்சா பொதுமக்கள் பாருங்கள் அப்படியே குப்பை தொட்டி மாற குப்பைகளை கொண்டு வந்து மேலே போட்டது இல்லாமல் உள்ள தர்மாக்கோலை போட்டு வாய்க்காலவே அசுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த தர்மாக்கோலெல்லாம் எங்கே போய் சேருங்க? குறிச்சி குளத்துக்குள்ளே தான் போய் சேருங்க. அது கண்டிப்பாக மாசுபடுங்க. இருந்தாலும் மதகு பகுதியில் தன்னார்வலர்களை வச்சு தான் அந்த மண்ணை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அதை எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம். போகிறபோது பார்த்துக்கலாங்க. வாய்க்காலை நம்ம சுத்தமாக வச்சுட்டா தான் மழைப்பொழிவு வருஷத்துக்கு 2-3 தடவை தான் வருது. அப்போது நம்ம நொய்யலாத்துல தண்ணி பெருக்கெடுத்து போகிற போது வாய்க்கால் வழியாக வந்து குளத்தை நிறைக்க முடியுங்க. பாருங்கள், இந்த இடத்துல காடு மாற நிறையா கொடிகளும் செடிகளும் வளர்ந்துருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு தான் இந்த ரோடே தெரியுங்க. அதுக்கப்புறம் மண் ரோடாக மாறிடும். இதை தாண்டி தான் நாம் அந்த குறிச்சி அணைக்கட்டு பகுதிக்கு நம்ம போக முடியுங்க. இது ஒரே வண்டி போகிறதுக்கு தான் இடம் இருக்குது பாருங்கள். இதோட தார் ரோடு முடிஞ்சிருச்சு. இங்கேயும் கொண்டு வந்து குப்பை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்படியே தானுங்க நம்ம மனிதர்கள் எவ்வளவு சொன்னாலும் இந்த மாதிரி அவங்கவுங்க தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து பொதுவான இடத்துல போட்டால் அது எப்படி மாசுபடுத்துனா எப்படி நல்லா இருக்குங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். பசுமையாக மரங்களும் செடிகளும் பார்ப்பதற்கே ஒரு ரம்மியமாக காட்சியளிக்குங்க. நீங்கள் ஒரு முறை இந்த குறிச்சி அணைக்கட்டு பகுதிக்கு வந்து பாருங்கள். அவ்வளவு ஒரு இயற்கை மயமாக காட்சியளிக்குங்க. அதுவும் தண்ணி வர்றபோது பார்த்தா, நொய்யல் தண்ணீர் வர்றபோது பார்த்தா அவ்வளவு அற்புதமாக நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக காட்சியளிக்கும். இந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் திட்டமிட்டு குளத்தை வெட்டி ராஜவாய்க்காலை வெட்டி நொய்யலிருந்து போகிறதுக்கு மதகு பகுதியை ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போது நாம் அந்த மதகு பகுதிக்கு அருகில் வந்துட்டோம். இந்த இடத்துல தானுங்க நொய்யல் அணைக்கட்டு தெரியுது பாருங்கள். வலது பக்கம் இங்கே தடுப்பணையில் தண்ணி நிறைஞ்சு இடது பக்கம் இருக்கிற நம்ம குறிச்சி ராஜவாய்க்காலுக்கு தண்ணி வருங்க. இந்த இடத்துக்கு ஜேசிபி மிஷின் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாம் தன்னார்வலரெல்லாம் சேர்ந்து ஒரு 2.5 அடி 2 அடி 1.5 அடி இருக்கிற வண்டல் மண்ணை
வெட்டி வெட்டி சட்டியில் போட்டு எடுத்து மேலே போடுறோம். அப்படித்தான் பாருங்கள், நீங்கள் பார்க்குற இடம் பூரா மண் இருந்தது, அதை சுத்தம் பண்ணி இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா. கோவை மக்களின் உயிரை காக்கும், கோவை மக்களின் உயிரை காக்கும் ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா. தாகம் தீர்க்கும் நொய்யல் தாயே, தயை புரிவாய் நீயே அம்மம்மா, தயை புரிவாய் நீயே. கோவை நகரின் பேரூர் தளத்தில், கோவை நகரின் பேரூர் தளத்தில் பாய்ந்து வரும் தாயே அம்மம்மா, பாய்ந்து வரும் தாயே. காண கண் கோடி தேவை எனக்கு, காண கண் கோடி தேவை எனக்கு. மேனி சிலர்க்குதம்மா, எந்த மேனி சிலர்க்குதம்மா. நல்லருள் புரியும் நொய்யல் தாயே, நல்லருள் புரியும் நொய்யல் தாயே. நெய் விளக்கேற்றிடுவோ அம்மா, நெய் விளக்கேற்றிடுவோ. ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா. ஆடி மாதம் அழகாய் நீயும் ஓடி வருவாயே அம்மம்மா, தேடி வருவாயே. பிள்ளைகள் நாங்கள் உன்னை தேடி, பிள்ளைகள் நாங்கள் உன்னை தேடி மகிழ்ச்சி அடைவோமே, மகிழ்ச்சி அடைவோமே. ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா. கங்கை நதியின் புண்ணியம் போலே பாவத்தை போக்கிடுவாய் அம்மம்மா, பாவத்தை போக்கிடுவாய். பக்தியில் நாங்கள் பரவசம் கொண்டு, பக்தியில் நாங்கள் பரவசம் கொண்டு உன்னை துதித்திடுவோம் தாயே, உன்னை துதித்திடுவோம். அமுதத்தை நீயும் கையில் ஏந்தி அழகாய் பசியாற்று, அழகாய் பசியாற்று. எங்கள் பக்தியை ஏற்று புகழை தந்து, எங்கள் பக்தியை ஏற்று புகழை தந்து அழகாய் வருவாயே அம்மம்மா, அழகாய் வருவாயே. ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா. ஆற்றல் கொண்டு மாற்றம் தந்து மங்களம் அருள்வாயே அம்மம்மா, மங்களம் அருள்வாயே. கொங்கு நாட்டின் தங்கம் நீயே, தலைமகள் நீ அம்மா, எங்கள் தலைமகள் நீ அம்மா. இசையுடன் பாடி கவிதை தந்தோம், இசையுடன் பாடி கவிதை தந்தோம் காவிய தலைவிக்கு, எங்கள் காவிய தலைவிக்கு. ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா அம்மம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா, ஓம் ஸ்ரீ நொய்யலம்மா